Hello and welcome to Ungal kitchen. இன்னைக்கு ரசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி வந்து நான் எங்க அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இதுல எதுவும் ப்ரீமேட் பவுடர் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல. அன்னைக்கே ஃப்ரெஷ் இன்கிரிடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி ரசம் தயார் பண்றது. இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 4 தக்காளி, ஒரு ஸ்மால் லெமன் சைஸ் புளி, ஒரு ஸ்ட்ராண்ட் கரி லீவ்ஸ், ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை. அதுக்கப்புறம் 3 லார்ஜ் டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 6 பூண்டு, 3 மிளகாய் வற்றல். நான் தயார் பண்ண ரசம் வந்து மீடியம் ஸ்பைசி லெவல் தான் இருக்கும். நீங்கள் அதிகமாகவோ குறையாவோ வேணும்னா நீங்கள் மிளகையும் மிளகாய் வற்றலையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள், காயப்பொடி. உப்பு வந்து உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் வந்து பிஞ்ச் ஆஃப் மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறேன். காயப்பொடி வந்து 1/4 டீஸ்பூன். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்க்கு ஆட் பண்ண 4 தக்காளி, புளி, உப்பு, கரி லீவ்ஸ், கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது ரசம் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடியே தயார் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த சூடு கொஞ்சம் தணிஞ்ச உடனே நீங்கள் ஒரு கரண்டி இல்லைன்னா கையை வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை எப்படி கிரைண்ட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து தனியா, சீரகம், மிளகு, மிளகாய் வற்றல் 4ஐயும் சேர்த்து ஒரு கோர்ஸ் பவுடராக அரைச்சிக்கோங்க. நான் இப்போ காட்டுற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டையும் சேர்த்து ஒரு ட்ரை பவுடராக அரைக்கணும். இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. எல்லாம் சேர்த்து அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் நம்ம பவுடர் இருக்கும். கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ட்ரையாக அரைச்சி வச்சுருக்க ரசப்பொடியில் கொஞ்சம் காயப்பொடியும் சேர்த்து அந்த அரோமா வர்றது வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி தயார் பண்ணி வச்ச அந்த தக்காளி, புளி எல்லாம் சேர்த்து அந்த ஜூஸை ஆட் பண்ணி கொஞ்சம் டர்மரிக் அண்ட் சால்ட்டும் ஆட் பண்ணி நல்லா கலக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ரசம் வந்து ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த பபுள் வர அளவுக்கு இந்த மாதிரி கொதிச்சா போதும். இப்போ தயாரான ரசத்தை ஃபைனலாக ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஸ்பைஸ் லெவல் அதிகமாக வேணும்னா இப்போ கொஞ்சம் க்ரஷ் பெப்பர் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை எல்லாத்தையும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு தாளித்து ஊற்றினா நம்ம ரசம் தயார். ரசம் வந்து தாலோடு சாப்பிடும்போது ருசி கூடுதலாக இருக்கும். இந்த ரெசிபி வந்து நான் எங்கள் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டது. யூ கெட் தேர். ஹோப் யூ ட்ரை மை ரசம் ரெசிபி. ஹாப்பி குக்கிங். If you'd like to see more videos from me, please don't forget to like, share and subscribe.